டேய் என்னடா நீ உனக்கு தப்பு பண்ண தெரியுதே தவிர அத தெளிவா பண்ணவே தெரியலடா. இங்க பாரு வெறுப்பேத்தாம கம்முனு பின்ன என்ன எப்பவுமே பண்ற தப்புக்கு சாட்சியே வச்சுக்க கூடாது. அந்த ஐஸ்வர்யா எல்லா சாட்சியும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேதாரம் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு என்னமோ பயமா இருக்கே. பாத்துக்கலாம் விட. எப்படியாச்சும் அவ கிட்ட இருக்க ஆதாரங்களை நைஸா பேசி வாங்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லனா பணத்தை கொடுத்தாவது வாங்குறேன். வெரி குட். அம்மா பையன இப்படித்தான் இருக்கணும். தப்பு பண்ணா சாட்சியே இருக்க கூடாதுன்னு சொல்லித்தர அம்மா. இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லாம காசு கொடுத்தாவது செஞ்ச தப்புக்கான சாட்சிய வேலைக்கு வாங்கிருவேன்னு சொல்ற பையன். இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தா நீ எங்கேயோ போயிடுவ. ஏய் எங்க போவான் என்னடி வேணும்னே வந்து ரெண்டு பேரும் வெறுப்பேத்திட்டு இருக்கியா? எப்படி வீடியோ நல்லா இருந்துச்சா? எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணே இல்ல. ஆமா ஆமா, மருமகளுக்கு மருந்து கொடுத்து அவளை மனநிலை சரியில்லாதவளா ஆக்க நினைச்ச நீங்க நல்லவங்க. நான் தான் ராட்ச. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஜெயிலுக்கு போற வரைக்கும் நான் உங்களை விடவே உங்களுக்கும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். புரியுதா? அம்மாவால இந்த வயசுல அடி எல்லாம் வாங்க முடியாதுடா. ஏய் தயவு செஞ்சு நம்ம உடனே நல்லவங்களா மாறிடலாம்டா. என்னமா சொல்ற? அதெல்லாம் நடக்கிற கதையா? ஒன்னும் புரியலமா. இந்த நல்லவங்களா இருக்கிறத யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. முதல்ல அவ கையில இருக்கிற மொத்த ஆதாரத்தையும் வாங்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும்டா. அவளுக்கு ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வை, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அம்மா அம்மா அம்மா, அதுக்கு எதுக்குமா இவ்வளவு சந்தோஷப்படுற? இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. போய் தனியா கௌதம இருக்க. அப்பா சித்ராவை அட்டாக் பண்ணிருக்காரு. நான் ரெண்டு பேரையும் சேர்த்து உண்டியிலன்னு ஆக்குறேன். அப்ப கூட அவங்க வழிக்கு வர மாதிரியே தெரியலமா. அந்த கௌதம் எல்லாத்தையும் பயங்கர சேய வச்சிருக்காருமா. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன், வேலைக்கே ஆகல. பென் டிரைவ் எடுத்து காப்பி